இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனைக் களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது.
وَلَا يَؤُودُهُ حِفْظُهُمَا அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இன்றைய சிறப்பு காணொளியை உங்களுக்கு தொகுத்து வழங்க இம்சாவின் பீஷான் மட்ரஸா குழுவுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய காணொளியின் சிறப்பு அம்சங்களை இப்பொழுது காண்போம். قُلْ إِن كُنتُمْ تُحِبُّونَ اللَّهَ فَاتَّبِعُونِي يُحْبِبْكُمُ اللَّهُ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَحِيمٌ. Say, O Muhammad, if you should love Allah, then follow me. So Allah will love you and forgive you your sins. And Allah is forgiving and merciful. Tabi'uni. Follow me. Follow me? Follow who? Follow our Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Let's follow our Prophet Muhammad sallallahu alaihi wasallam and learn how his daily routine was. Long time ago, about 1444 years ago, Prophet Muhammad sallallahu alaihi wasallam's house at Fajr time, the adhan by Bilal radiallahu anhu woke Prophet Muhammad sallallahu alaihi wasallam, who was taking a nap after his long night prayer. He wakes up and the first thing he does is use the siwak and say, Alhamdulillahi alladhi ahyana ba'dama amatana wa ilayhin nushur. All praise is for Allah who gave us life after having taken it from us, and unto Him is the resurrection. Oh, do you know what is a siwak? It is a simple twig for cleaning the teeth. He would listen carefully to the adhan, then take his wudu and pray the 2 rak'ahs of Sunnah of Fajr prayer. Prophet Muhammad sallallahu alaihi wasallam would come out of his house. He would look up to the sky, then say, Bismillahi tawakkaltu ala Allah, wa la hawla wa la quwwata illa billah. Allahumma inni a'udhu bika an adilla aw udalla, aw azilla aw uzalla, aw adlima aw udlama, aw ajhala aw yujhala alayya. In the name of Allah, I place my trust in Allah, and there is no might, no power except with Allah. Ya Allah, I take refuge with you, lest I should stray or be led astray, or sleep or be tripped, or oppress or to be oppressed, or behave foolishly or to be treated foolishly. Then he enters the masjid with his right foot and says, Allahumma aftah li abwaba rahmatik. Ya Allah, open for me the doors of your mercy. Bilal radiallahu anhu would call the Iqamah, and the Sahabas would stand in rows once Prophet Muhammad sallallahu alaihi wasallam enters the masjid, and Prophet Muhammad sallallahu alaihi wasallam would lead them in prayers. After the prayers, the Sahabas would gather closer to Prophet Muhammad sallallahu alaihi wasallam and talk to them. Sometimes he would tell them a story. Sometimes he would ask them questions. Other times
to just listen to his sahabas as they spoke, and he would smile with them. After sunrise, Prophet Muhammad ﷺ would go back to his house and say salam to his whole family. Between sunrise and Dhuhr time, Prophet Muhammad ﷺ would spend time teaching and sharing his knowledge to others. Sometimes, even food would be given as a gift, and everyone would eat it together. Eat it together? But would it have been enough? When we share, even if food were little, it had always become barakah and was enough for all. After Dhuhr time, he would be helping his family. He would help by doing the daily housework, serving, repairing, milking, and helping them in other ways. He would also spend time with his family, talking, smiling, and laughing with them. Sometimes his close sahabas such as Abu Bakr radhiyallahu anhu, Umar radhiyallahu anhu, and Uthman radhiyallahu anhu would also come to visit him. After Dhuhr prayer, the masjid would be so full that he would go to the mimbar and give a speech to his sahabas. After his speech, he would return home and pray the 2 raka'ahs of Sunnah. He would then go out with his sahabas to fulfill some duties in the city. Or at times, he would stay in the masjid till Asr. After Asr prayer, he would sit with his family and they would learn and grow their love for Allah. After Maghrib, he would not stop to talk as he knows that his sahabas need to have dinner and rest. Prophet Muhammad ﷺ always sat on the floor, and when the food is served, he would say Bismillah before eating. After he finished eating, he used to lick his fingers and praise Allah for the food and then wash his mouth. He would stay at home till Isha, and when the adhan for Isha is said, he would delay the prayer if his sahabas take some time together. Once he goes back home, he would prepare to sleep. He would sleep on his right side and place his hand under his right cheek, and would sleep until midnight. During midnight, he would wake up and take his siwak to brush his teeth. He would then look up to the sky, think, and read the last 10 verses of Surah Al-Imran. He would then take wudu, put his clothes on, and start his night prayer at home, or sometimes even in the masjid. During his night prayer, he would read lots and lots of ayats. If he passes by an ayat about mercy, he would ask Allah subhanahu wa ta'ala for his mercy. If he passes by an ayat about punishment, he would then seek Allah subhanahu wa ta'ala's protection from the punishment. And if he passes by an ayat about glorifying Allah, he would then glorify Allah subhanahu wa ta'ala. He would pray the night prayer and witr until there is 1/6 of the night left. He will then rest till Fajr prayer. Alhamdulillah, our Prophet Muhammad ﷺ had always spent equal time for his sahabas, community, and his family. Inshallah, I would like to follow Prophet Muhammad, like how he lived. How would you follow? I would give
thanks to Allah once I wake up. I would look at the sky and give many thanks to Allah. Use the siwak to brush my teeth. I want to memorize the last 10 ayats of Surah Al-Imran. Thank you, Allah, for giving us an uswatun hasana for us to follow. So remember, if you love Allah, fattabi'uni. Follow Rasulullah sallallahu alaihi wasallam. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هو خلق الإنسان وعلم القرآن وعلمه البيان الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. உங்கள் அனைவரையும் இன்றைய ஹதீஸ் அங்கத்தில் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஹதீஸ் ஜமாத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூர்வதின் சிறப்பை பற்றி உள்ளது. அல்லாஹ்வை நினைவு கூறும் போது தனிமையிலோ அல்லது ஜமாத்திலோ இரண்டு நிலைகளுக்கும் அதற்குரிய நன்மைகள் உள்ளன. எங்கெல்லாம் இறைவனை நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் நம்மோடு இணைந்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஜமாத்தின் மீது அல்லாஹ்வின் கை இருக்கிறது என்று. நம் ஜமாத்தில் மற்றவர்களுடன் அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறும் போது அது அங்குள்ள மலக்குமார்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது. மேலும் அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் அல்லாஹ்வின் கருணையான அல்லாஹ்வின் ரஹ்மா இறங்குகிறது. சுபஹான் அல்லாஹ். ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அடியான் என்னிடமிருந்து எதிர்பார்ப்பது போல்தான் நான் இருக்கிறேன். அவன் என்னை நினைவு கூறும் போது நான் அவனுடன் இருக்கிறேன். அவன் என்னை தன்னுள் நினைக்கும் போது நானும் அவனை நினைக்கிறேன். அவன் ஒரு கூட்டத்தில் இருக்கும் போது என்னை நினைவு கூர்ந்தால் நானும் ஒரு சிறந்த கூட்டத்தில் அவனை நினைவு கூர்கிறேன். அதாவது மலக்குமார்களின் அவையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி பேசுகிறான். சுபஹான் அல்லாஹ். இதை ஒட்டி ஒரு ஹதீஸ் சுனன் இப்ன் மாஜாவில் இடம்பெற்றுள்ளதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அன் அபி ஹுரைரா وأبي سعيد يشهدان به على النبي صلى الله عليه وسلم قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபு ஹுரைரா மற்றும் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹும் சாட்சி அளித்தனர். மா ஜலஸ கௌமுன் மஜ்லிஸன், கூட்டத்தில் மனிதர்கள் அமர்வதில்லை. யذ்குருனல்லாஹ், அல்லாஹ் நினைவு கூறும் ஒரு மஜ்லிஸ் கூட்டம் மனிதர்கள் அமர்வதில்லை. ஃபீஹி, அதிலே, இல்ல ஹஃபத்ஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்தே தவிர, வதகஷத்ஹுமுர் ரஹ்மா, ரஹ்மா என்னும் இரக்கம் அவர்களை மூடுகிறது. வதனஸலத் அலைஹிமுல் சகீனா, சகீனா என்னும் அமைதி அவர்களை மீது இறங்குகிறது. வதகரஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நினைவு கொள்கிறான். ஃபீமன் இந்தஹு, மேலும் அல்லாஹ் தன்னுடன் இருப்பவர்களுக்கு முன்பாக அவர்களை நினைவு கொள்கிறான். சுபஹான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இறைவனை நினைவு கூறுவதற்காக ஒன்று கூடுபவர்களுக்கான நற்கூலி ஒரு குறிப்பிட்ட வகை நினைவோ ஒரு இடமோ அல்லது நபர்களின் எண்ணிக்கையோ கட்டுப்படுத்தப்படவில்லை என்று கூறினார்கள். மலக்குமார்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வை நினைவு கூறும் வகையில் கூடியிருக்கும் மக்களே, அதாவது ஜமாத்தை தேடிக்கொள்கிறார்கள். அந்த மலக்குகள் அந்த மக்களை கண்டதும் மற்ற மலக்குகளை அழைத்து, நீங்கள் தேடுவதை நாங்கள் கண்டுபிடித்தோம், எங்களுடன் சேருங்கள் என்று கூறுவார்கள். பின்னர் மலக்குமார்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் மீது தங்கள் சிறகுகளை விரித்தபடி அவை ஒன்றின் மேல் ஒன்றாக
அடுக்கி சொர்க்கவானம் வரை அடுக்கி வைப்பார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை விட அறிந்திருந்தாலும் அவர்களிடம் கேட்கிறான், இவர்கள் ஏன் கூடினர், என்ன சொல்கிறார்கள்? அதற்கு மலக்குமார்கள் பதிலளிப்பார்கள், அவர்கள் உம்மை நினைவு கூறுகிறார்கள், உம்மை புகழ்கின்றார்கள் மற்றும் உம்மை பற்றி கற்றுக்கொள்கிறார்கள் என்று பதிலளிப்பார்கள். மேலும் அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? மேலும் அவர்கள் சொர்க்கத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பையும் கேட்கிறார்கள் என்று மலக்குமார்கள் கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கிறான், இவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதை நீங்கள், அதாவது மலக்குமார்கள் அனைவரையும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் எப்படி சொல்கிறார்கள் என்று விளக்கம் அளித்தார்கள். எந்த ஒரு மனிதன் ஒருவர் தங்கள் இறைவனை முழுமையாக நினைவு கூறுவதற்காக அல்லாமல் வேறு சில காரணங்களுக்காக அல்லது அவர்கள் கலந்து கொள்ளும்படி தங்கள் நண்பர்களால் வற்புறுத்தப்பட்டாலோ அந்த மனிதர்களுக்கும் ஒருபோதும் நன்மை குறையாது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வின் கருணையாகிய அவனின் ரஹ்மா இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், கருணை அவர்களை பிடிக்கிறது, அவர் மீது அமைதி என்னும் சக்கீனா இறங்குகிறது. சூரா அர்-ராத் ஆயத் நம்பர் 28 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவது போல், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையோரென்றால் அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிறிய அல்லது பெரிய ஜமாத் கூட்டத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறும் கூட்டங்களில் நாம் நாடி கலந்து கொள்வோமாக. மலக்குமார்கள் துவா பர்க்கத்தையும் அல்லாஹ்வின் புகழையும் மன்னிப்பையும் மற்றும் அவனது தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கும் உள்ளத்தின் அமைதியை சக்கீனாவை தேடியவர்களாக ஆக நாம் துவா செய்து கொள்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وصلي يا ربي على النبي سيدنا محمد وآله وصحبه وأهل بيته أجمعين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون. إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من
تحتهم الأنهار في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين ولو يعجل الله للناس الشر استعجالهم بالخير لقضي إليهم أجلهم فنذر الذين لا يرجون لقاءنا في طغيانهم يعمهون وإذا مس الإنسان الضر دعانا لجنبه أو قائدا أو قائما فلما كشفنا عنه ضره مر كأن لم يدعنا إلى ضر مسه كذلك زين للمسرفين ما كانوا يعملون ولقد أهلكنا القرون من قبلكم لما ظلموا وجاءتهم رسلهم بالبينات وما كانوا ليؤمنوا كذلك نجزي القوم المجرمين ثم جعلناكم خلائف في الأرض من بعدهم لننظر كيف تعملون صدق الله العلي العظيم السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லா. இன்றைய காணொளி ஒரு நிறைவை நாடுகிறது. இன்றைய தொகுப்பின் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு தொகுப்பில் சந்திப்போம். தொடர்ந்து இம்சா மீடியா யூடியூப் சேனல் வழியே எங்களுடன் இணைந்திருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين
முஹம்மதின் வாலிஹி வா சுஹாபிஹி வாஹலி பைத்திஹி அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை அழகாக இருப்பதற்காக குர்ஆனை வழிகாட்டியாக நமக்கு தந்து அதை விளக்கி வைப்பதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நமக்கு அனுப்பி வைத்த அல்லாஹுவை நாம் புகழ்ந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு அல்லாஹுவால் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் காது தாழ்த்தி அமைதியாக கேட்கும் பொழுது நாம் கேட்கிற விஷயங்கள் அன்பிற்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். பேசுவது நம்ம சில நேரங்களில் நான் ஒரு விஷயத்தை பேசலாம், ஆனால் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நான் பேசுவதின் மூலமாக மாற்றம் ஏற்படுமா என்பது தெரியாது. ஆனால் இந்த நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் நாம் அதுக்கு நேரத்தை ஒதுக்கி அமைதியாக உட்காந்து கேட்கும் பொழுது நம்ம கேட்கறது ஒன்றா இருக்கும், ஆனால் விளங்குறது வேற ஒன்றா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம், ஆனால் அது வேற எங்கேயாவது கூட்டு போய் ஏதாவது ஒன்று விளங்கும். இது இறைவன் தர்றது இந்த விளக்கம், இந்த இல்மு. அதனால தான் இந்த நேரத்தில் நாம் அமைதியாக உட்கார்ந்து நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தருவான். அன்பிற்குரியவர்களை, நாம் முஸ்லீம்கள் இல்லையா, அப்போ சில ப்ராக்டிஸ் பண்ணுறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது சில ப்ராக்டிஸ்களை இஸ்லாம் சொல்லித்தருது. அப்புறம் ஈமான், உணர்வு பூர்வமாக இது உணர்வது, அல்லாஹுவை நம்புறது, மலக்குமார்கள், வேதங்கள், நபிமார்கள், கியாமத்து நாள், அப்புறம் நல்லது கெட்டது, இதெல்லாம் நம்புறது. அன்பிற்குரியவர்களே, நான் கடந்த வாரம் ஒரு ஹதீதை மேற்கோள் காட்டினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, கியாமத் நாளில் எல்லாரும் கேதர் பண்ணி இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு சிராத்துல் முஸ்தகீம் இந்த பாலம், இந்த பாலத்தில் சிலவர்கள் மின்னல் வேகத்தில் கடந்து போவாங்க, சிலவங்க ஊர்ந்து தவழ்ந்து போவாங்க, சிலர்கள் அப்படி நரகம் கீழே இழுத்துக்கிறோம் அப்படின்ட்டு கடந்த வாரம் ஒரு ஹதீஸை மென்ஷன் பண்ணோம். ஆனால் அந்த சிராத்துல் முஸ்தகீம் அந்த பாலத்தினுடைய ரெண்டு சைட்லையும் ரெண்டு விஷயங்கள் நிற்கும். இதுதான் நம்ம மறைவான விஷயங்களை மலக்குமார்கள், இப்போ நம்ம தோள் நம்ம தோள் இதில் ரகீப், அத்தீத் மலக்குமார்கள் இருக்கிறாங்க, நம்ம நம்புகிறோமா இல்லையா? அப்போது அது மாதிரி அங்கே ரெண்டு விஷயங்கள் நிற்கும் அப்படின்னு நம்ம போன வாரம் ஒரு ஹதீஸை மென்ஷன் பண்ண. அதில் ஒன்று அமானா. அமானா அப்படிங்கிறது, அப்போ அமானா அங்கே நிற்கும். அமானா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம போன வாரம் நம்ம சொன்னோம். இன்னும் ஒன்று இருந்துச்சு, என்னன்னாக்கா உறவு. இன்னொன்று ரெண்டு சைட்லையும் ஒரு இடத்துல அமானாவும், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம். அந்த ரெண்டு வாசலில் ஒரு சைடில் அமானா நிற்கும், இன்னொரு சைடில் உறவுகள் நிற்கும், உறவு நிற்கும். அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை காட்டக்கூடியது இந்த அமானாங்கிற உறவு. அமானா ஒன்று, உறவு ஒன்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உறவு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அன்பிற்குரியவர்களே. எனவே நாம் உறவுகளை காப்பாற்ற வேண்டும், உறவுகளை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி, ஒருவனுக்கு சொர்க்க வாழ்க்கை என்று சொன்னால் அது உறவுதான். மறு உலகத்தில் சொர்க்க வாழ்க்கை அல்லாஹுடைய உறவு. அல்லாஹுடைய உறவு இருந்தால்தான் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும், சொர்க்கம் கிடைக்கும். இந்த உலகத்திலையும் உறவுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? உறவு இல்லாட்டி நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் போயிடுதா இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக நம்மளுக்கு வழிகாட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த துஆவை கத்து தர்றான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின். யா அல்லாஹ், எங்களுடைய ஜெனரேஷன்களின் மூலமாக, எங்களுடைய துணைகளின் மூலமாக
எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தானு கேட்க சொல்றான். இன்னொரு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு நல்லதை கொடு, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறு உலகத்திலும் நல்லதை கொடு. இந்த உலகத்துல நல்லது அப்படின்னு சொன்னாக்கா இந்த சாலிகான நல்ல உறவுகள் தான். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் உறவுகளை ஒருபொழுதும் உடைத்து விடக்கூடாது. அந்த உறவுகள் உடைவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, நாம் அதை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். ஒவ்வொரு ஜும்மாவுலையும் ஹுத்துபாவில் அந்த 2வது ஹுத்துபாவை நம்ம முடிக்கும் பொழுது கடைசியில இந்த ஆயத்தை கொண்டுதான் நம்ம முடிப்போம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா. அந்த ஆயத்தை கொண்டுதான் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஹுத்துபாவை முடிக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதா சூரா அன்-நஹ்ல்ல 90வது ஆயத்துல இந்த ஆயத்து வருது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் தஆலா நியாயமாக நீதமாக நடந்து கொள்ளும்படி உங்களுக்கு ஏவுகிறான், நமக்கு ஏவுகிறான். வல் இஹ்சான், நல்ல முறையில் நடந்து கொள்ள ஏவுகிறான். வ ஈதாஇல் குர்பா, உறவுகளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லி ஏவுகிறான். 3 விஷயத்தை சொல்கிறான். அதில் நீதமாக இருக்கிறது, இஹ்சான் நல்ல முறையில் நடந்துக்கிறது, ஈதாஇல் குர்பா உறவுகளுக்கு கொடுக்கிறது. இதை அல்லாஹ் ஏவுகிறான். வயன்ஹா அனில் ஃபஹஷாஇ வல் முன்கர், அவன் 3 விஷயத்தை தடுக்கிறான். என்ஹா அனில் ஃபஹஷாஇ, அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும், முகத்தை சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடுக்கிறான். வல் முன்கர், வெறுக்கத்தக்க விஷயங்கள். வல் பகி, அநியாயம் செய்வதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தடுக்கிறான். அல்லாஹ் சொல்ற, யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். அல்லாஹ் உங்களுக்கு அட்வைஸ் பண்றான், நீங்க சிந்திச்சுக்கிறீங்க, படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பார்த்து சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, நாம இந்த நியாயமாக சரியாக நடக்கிறது, இதன் மூலமாக அன்பிற்குரியவர்களே நாம நம்மளுடைய உறவுகள்ல நம்ம வரம்பு மீறிவிட்டால் சில நேரங்கள்ல நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஷைத்தான் இது என்ன செய்யனா, ஷைத்தான் நம்ம கூட எதையாவது நம்மளை செய்ய வச்சிடறான். அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னாக்கா நம்ம ரொம்ப ரிக்ரெட் பண்றோம். ஷைத்தான் நம்மளை எதை ஏவுறான்னு பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களே, லா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், லா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிடாதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வமன் யத்தபிஅ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணினீங்கனாக்கா, யார் ஷைத்தானுடைய ஸ்டெப்புகளை ஃபாலோ பண்றாங்களோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் அங்க சொன்னான் அந்த ஆயத்துல, அருவருப்பான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தடுக்கிறான்னு சொன்னான். இங்க ஷைத்தான் யஅமுரு பில் ஃபஹஷாஇ வல் முன்கர், அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க விஷயங்களை ஷைத்தான் ஏவுகிறான். அன்பிற்குரியவர்களே, நம்மள ஒரு பழமொழி நம்மள்ட்ட சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சுட்டாம்பாங்க இல்லையா, அதை செஞ்சு இதை செஞ்சு கடைசியில் இங்கே வந்துட்டே அப்படின்ட்டு. அன்பிற்குரியவர்களே, நாம நல்ல விஷயங்களை மற்றவருடைய விஷயத்திலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், மற்றவருடைய விஷயத்திலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அதை அங்க செஞ்சுட்டு இங்க மற்றவருடைய விஷயத்துல நம்ம அநியாயம் செய்யறோம், மற்றவர்களுக்கு தானே நம்ம செய்யறோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நாம அதை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யறோம், மற்றவர்களை கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவங்கள நம்ம அட்டாக் பண்றோம், மற்றவர்களுக்கு எதையாவது தொல்லை கொடுக்கிறோம்னாக்கா நாம நினைக்கிறோம் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கிறோம்னுட்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கிறான், நீங்க அநியாயம் செய்றீங்க, அநியாயம் செய்யாதீங்க, நீங்க மற்றவங்களுக்கு அநியாயம் செய்றீங்கன்னு நினைக்கிறீங்க தானே, வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون, நீங்க உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நம்ம அடுத்தவங்களை கடுமையான வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன அட்டாக் பண்றோம், அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யறோம், அடுத்தவங்களுக்கு ஏதோ இழப்பு ஏற்படுத்துறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலி
அது அந்த கேரக்டர் நம்மளுக்குள்ள வந்துடும். அடுத்தவங்களை அட்டாக் பண்றமா இல்லையா? இப்ப அட்டாக் பண்றது கேரக்டர் வந்துருச்சு. கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றோம், அவங்களுக்கு தான் காயப்படுத்துது. ஆனால் கெட்ட வார்த்தை நம்மள்கிட்ட வந்துருதா இல்லையா? அந்த ஹேபிட் நம்மள்கிட்ட வந்துருதா இல்லையா? இது என்ன செய்யும்னுச்சுனாக்கா, காலப்போக்கில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளுக்கு சந்தோஷத்தை தர்றவங்க, நம்மளுக்கு நிம்மதியை தர்றவங்க, நாம எதை ஃபியூச்சர் நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட நம்ம காட்டும் பொழுது, அன்பிற்குரியவர்களே, அங்க வேற மாதிரி அமைஞ்சிருது. அங்கு உறவுகள் சில நேரங்களில் முறிஞ்சு போயிடும். அன்பிற்குரியவர்களே, எனவே அதான் நான் முதல்ல ஆட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி அதை செஞ்சு இதை செஞ்சு ஷைத்தான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன செய்ய மாட்டான்னாக்கா, உன் பக்கத்தில் இருக்கிற அட்டாக் பண்ணுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா நம்ம அட்டாக் பண்ண மாட்டோம். உன் கூட இருக்கிறவங்களை நீ எதையாவது செய்யன்னு சொன்னா நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இது எவ்வளவு பெருசுன்ட்டு. அதனால ஷைத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? முதல்ல மற்றவங்கள்ட்ட கொண்டு போறான். அடுத்தவங்களிடம் அநியாயம் செய். ஏன்னா அநியாயம் செஞ்சோன்னாக்கா அவன் கஷ்டப்படுவான். ஆனால் அவன் நம்ம பக்கத்துல இல்லையே, அவன் கஷ்டப்படுறது நம்மளுக்கா தெரிய போகுது. நம்ம யாரையாவது ஒரு வார்த்தையை கொண்டு, ரொம்ப மோசமான வார்த்தையை கொண்டு பேசியிருப்போம், எதையாவது ஒன்று பேசியிருப்போம், எங்கேயோ இருப்பாங்க, அவங்கள பேசியிருப்போம். அவங்க ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டு இருப்பாங்க, நாம நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம். அவங்க அழுகுறது நம்மளுக்கு தெரியவா போகுது? தெரியாது, நம்ம ஜம்முன்னு இருப்போம். ஆனால் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்களை யாராவது சொன்னா அவங்க அழுதுகிட்டு இருந்தோம்னாக்கா உடனே போய் சாரி சொல்லிடுவோம். ஒன்றும் வருத்தப்படாத, ஏன்னா அழுகுறது தெரியுதா இல்லையா? சாரி சொல்லிடுவோம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது. எனவே ஷைத்தான் முதல்ல என்ன செய்யறான்னாக்கா, நம்மளை வெளியில கொண்டு போய் அநியாயம் செய்ய வைக்கிறான். வெளியில மற்றவர்களுக்கு அருவருக்கத்தக்க விஷயங்களை செய்வதற்கு நம்மை ஏவுகிறான். வெறுக்கத்தக்க அசிங்கமான விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்ய ஏவுகிறான். நாம நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு தானே செய்யறோம்ட்டு. அந்த கேரக்டர் நம்மள்கிட்ட வந்துடும். நான் ஒரு தவறை மற்றவர்களுக்கு செய்யறேனாக்கா, ஒருக்க செய்யறேன், 2 தடவை செய்யறேன், 3 தடவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் போது அந்த கேரக்டர் எனக்குள்ள வந்துடாதா? அந்த பண்பு எனக்குள்ள வந்துருமே. எனக்குள்ள வந்துருச்சுனோ இப்போ எனக்குள்ளே இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னுச்சுனாக்கா, இறுதியாக என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னுச்சுனாக்கா, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை, அந்த மோசமான கேரக்டரை பக்கத்துல இருக்கவங்ககிட்ட நான் கொண்டு போகும்போது, அன்பிற்குரியவர்களே, அது எல்லாமே இந்த உலகத்தினுடைய இன்பம், சந்தோஷம், அதுதானே உறவுகள். அதுக்குள்ள நம்ம கொண்டு போகும் பொழுது அது உடஞ்சிருது. ஷைத்தான் எவ்வளவு அழகா ட்ரிக்ஸ் பண்ணி, எவ்வளவு அழகா யோசிச்சு இந்த காயை நகர்த்துறான் பார்த்தீங்களா? அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீதினை நான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹலத் இம்ரஅத்துன் நார, ஒரு பெண்மணி நரகத்துக்கு நுழையிறாங்க. ஒரு பெண்மணி நரகத்துக்குள்ள நுழையிறாங்க. ஏன்னா ஃபீ ஹிர்ரத்தின், ஒரு பூனையினுடைய விஷயத்துல என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணி? ரபதத்ஹா ஃபலம் துத்இம்ஹா, அதை கட்டி போட்டாங்க, ஆனா சாப்பாடு கொடுக்கல. சரி, சாப்பாடு இல்ல, கொடுக்கல, அவுத்து விட்டாக்கா அது வெளியில போய் எங்கேயா சாப்பாடு தேடிக்கணுமா இல்லையா? பெருமானார் சொல்லுகிறார்கள், அதுவும் செய்யல. வலம் ததஹா தஅகுலு மின் ஹிஷாஷில் அர்த், பூமியில போய் ஏதாவது வெளியில போய் எதையாவது போய் சாப்பிட்டு இருக்குமே, அதுக்காக வேண்டி அவிழ்த்தும் விடல. இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி, இது அந்த பூனைக்கு செய்யக்கூடிய அநியாயம் இல்லையா? பூனை சாதாரண விஷயம்தான். ஆனால் அன்பிற்குரியவர்களே, ஆனால் அநியாயம் பெரிய விஷயம். அநியாயம் கல்புகள்ல இருந்து, நம்மள்ட்ட இருந்து உருவாயிருக்குது சில நேரங்கள்ல. அதனால தான் நாம அன்பிற்குரியவர்களே, நாம் தவறுகள் செய்யக்கூடாது, நம்ம அநியாயம் செஞ்சிடக்கூடாது, நம்ம எந்த விஷயங்களும் செஞ்சிடக்கூடாது. அது நம்முடைய ஜெனரேஷனுக்கும் பழக்கி கொடுத்துடணும். பிள்ளைங்கள்ட்ட என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் இப்படிலாம் செய்யாதேன்னு சொல்லிடணும். ஏன்னா நாளைக்கு அந்த பண்பு, ஒரு அநியாயம் செய்யக்கூடிய பண்பு, காயப்படுத்தக்கூடிய பண்பு, அருவருப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடிய அந்த பண்பு, இந்த பண்பை நம்முடைய ஜெனரேஷனுக்குள்ள வந்துருச்சுனாக்கா, நாம அவங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கும். ஏன்னா அவ வெளியில போய் மற்றவங்களுக்கு செய்யறான்ட்டு இல்லை, அது நமக்குள்ள என்ன செஞ்சிடும்னுச்சுனாக்கா நமக்குள்ள போயிடும்.
நமக்குள்ள போயிடுச்சுனாக்கா கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட அந்த கேரக்டர், இப்ப நான் வெளியில கோவப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டேன், வெளியில கத்தி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன், என்ன செய்யும்னுச்சுனாக்கா நான் வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த கேரக்டர் வந்துருமா இல்லையா? அப்போ நான் என்ன செய்யறேன்னுச்சுனாக்கா கத்துறேன், நான் என்ன செய்யறேன்னா இது பண்றேன், ரொம்ப இது அப்படின் போது என்ன ஆகும்? எனக்கு சந்தோஷம் கொடுத்தவர்கள், எனக்கு நிம்மதி கொடுத்தவர்கள், எனக்கு அமைதி கொடுத்தவர்கள் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க வெறுக்கிறது என்ன அல்ல, ஏன்ட்ட இருக்கக்கூடிய அநியாயத்தை, ஏன்ட்ட இருக்கக்கூடிய அந்த அசிங்கமான வார்த்தைகளை அதை வெறுக்கிறாங்க. ஆனால் தூரமாயிடுதா இல்லையா? எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலும் அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் நமக்கு அவ்வளோ பெரிய கிஃப்டை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குர்ஆன் சொல்லுது, நல்லது செய்யுங்கன்னு ஏவுதா இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷைத்தான் சொல்லக்கூடிய அந்த ட்ரிக்ஸை சொல்லிட்டு சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அந்த ஃபதுல், அந்த சிறப்பும் அவனுடைய இரக்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் மா ஜக்கா மின்கும் மின் அஹதின் அபதா, நீங்க மாறி இருக்கவே முடியாது. இதை அல்லாஹ் தான் நமக்கு கத்து தர்றான். அநியாயம் செய்யாதீங்கன்னு கத்து தர்றது அல்லாஹ் இல்லையா? நீங்க எனக்கு இதெல்லாம் வேணும், இந்த உலகத்துல எனக்கு வீடு வேணும், இந்த உலகத்துல வேற என்ன இருக்குது? எனக்கு வீடு வேணும், காசு வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் இது பண்றோம். எல்லாத்தோட சேர்ந்து நம்ம கூட இருக்கிறவங்க இல்லையா, இவர்கள் வேணும். ஏன்னா இதன் மூலியமாகத்தான் நிம்மதி, சந்தோஷம் வருகிறது. எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை பாதுகாப்பதற்கு சில விஷயங்களை சொல்லித்தரான். நீ தப்பு செய்யாத, நீ மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய விஷயத்தை செய்யாத, மற்றவங்க முகம் சுளிக்கக்கூடிய விஷயத்தை செய்யாத, அநியாயம் செய்யாத, மற்றவங்களுக்கே செய்யாத. ஏன்னா அங்க செஞ்சிட்டினாக்கா உனக்குள்ள அது பிராக்டிஸ் ஆயிடும், உனக்குள்ள பதிஞ்சிரும். கடைசியில உனக்கு பக்கத்துல இருக்கவங்கள்ட்டையும் காட்ட ஆரம்பிச்சிருவ. கடைசியில ஒன்றை விட்டு எல்லாரும் காலி ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன செய்யணும்னாக்கா நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியாக மாறிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், அதான் இதெல்லாம் நம்ம செஞ்ச உடனே ஓகே மாறிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் நான் மாறிடுறேன், நான் என்ன மாத்திக்கிறேன். வலாக்கின்னல்லாஹ் யுஸக்கி மன் யஷா, தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை மாற்றி வருகிறான். வல்லாஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுறதை கேட்கிறான். நான் என்ன பேசுறேன் அப்படின்னு கேட்கிறான். மற்றவர்கள் என்ன பேசுறாங்கிறதை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் தஆலா கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எதற்காக வேண்டி பேசுறோம், எதற்காக வேண்டி கேட்கிறோம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த உலகத்துல நாமோ நம்மளுடைய எல்லாரோட நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அன்பிற்குரியவர்களே, ஒரே ஒரு விஷயம் நாம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அநியாயம் செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அநியாயம் செய்கிறவர்களை விரும்புறதில்லை. அல்லாஹ்வுடைய உறவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அநியாயம் இருக்கக்கூடாது. இங்குள்ள உறவுகள் இருக்கணும்னாலும் கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அநியாயம். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் மற்றவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் நம்ம அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அன்பிற்குரியவர்களே, நம்ம நிம்மதியாக ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வினை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் தருவான். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நல்ல முறையிலே வாழ்வதற்கு நாம் இந்த நேரத்தில் நம்ம துவா செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பண்புகளை எனக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கும் நமக்கும் தராமல் இருப்பதற்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொன்னதுக்கு பின்னால ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் சுன்னத் தொழுதுக்கிறங்க. அதற்கு பின்னால நம்ம இன்றைய குத்பாவை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு
أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد يا الله பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூத் என்னும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளின் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன்.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه وعلى آله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله الحمد لله الذي خلق الإنسان في أحسن تقويم وأمرنا بالتقوى والخلق الكريم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله.
اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் மீது உண்மையான உணர்வுடன் தக்வாவை ஏற்படுத்திக் கொள்வோமாக. தக்வா என்றால் அல்லாஹுவின் அனைத்து கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடப்பதும், அல்லாஹ் தடை செய்துள்ள அனைத்து விஷயங்களிலிருந்தும் தவிர்ந்து கொள்வதும் ஆகும். நமது நோக்கங்களை அமைப்பது, நாம் தேர்ந்தெடுக்கும் விஷயங்கள், நமது வாழ்க்கையை செயல்படுத்துவது ஆகிய அனைத்திலும் தக்வா இருப்பது அவசியமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது உள்ளங்களுக்கு அமைதியையும் ஈமானின் பாதையில் நிலைத்து நிற்கும் ஆற்றலையும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, சில சிந்தனைகளை உங்களின் முன் வைத்து இன்றைய குத்பாவை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய இந்த வாழ்க்கையில் நாம் உண்மையிலேயே பிரையாரிட்டி கொடுக்க வேண்டிய, முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எது? நாம் நமது வாழ்வாதாரத்தையும் கல்வியையும் தேடுவதற்காக ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நமது குடும்பத்தார்களை கவனித்துக் கொள்கிறோம். இறுதியாக நமது இறைவனின்பால் நாம் திரும்புவதற்கு முன்பாக மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம். இவைதான் மனித வாழ்க்கையின் உண்மையான பொருளா? அதன் நோக்கமா? அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே நம்மில் பலர் ஓய்வில்லாமல் பிஸியாக வாழ்ந்து வருகிறோம். அதன் காரணமாக நம்மில் பலர் தமது வாழ்க்கை பயணத்தின் நோக்கம் என்ன, எந்த திசையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற விஷயத்திலே தெளிவான விளக்கம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஒரு பொறுப்பிலிருந்து மற்றொரு பொறுப்பை நிறைவேற்றுவதன் பக்கம் விரைந்து செல்கிறோம். இதுபோல முயற்சிகளெல்லாம் நம்மை எதன் பக்கம் அழைத்துச் செல்கின்றன என சிந்திப்பதற்கு மிக அரிதாகவே நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. மனிதர்கள் நோக்கமின்றி படைக்கப்படவில்லை என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு நினைவுபடுத்துகிறான். சூரா முஃமினூன் 115வது ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நான் உங்களை நோக்கமில்லாமல் வீணாக படைத்திருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? வன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், இன்னும் நீங்கள் நம்மிடத்திலே திரும்ப மாட்டீர்கள் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். தற்போது ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத் முஸ்லிமின் ஒவ்வொரு செயலும் முயற்சியும் பொருள்மிக்கதாக இருப்பது அவசியம் என சுட்டிக்காட்டுகிறது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை நோக்கத்துடன் கூடியதாக இருக்கிறது எனவும், அவனது ஒவ்வொரு செயலும் பொறுப்பு மிக்கதாக இருக்கிறது, அதற்கு பதில் சொல்வது அவசியம் என்றும் நமக்கு உறுதியாக கூறுகிறது.
நமது தற்காலத்தில் நமது வாழ்க்கையை தேட்டங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு பணியை முடித்த பின் முடிவில்லாமல் இன்னொரு வேலையை செய்வதில் ஈடுபட்டு விடுகிறோம். நமது வாழ்க்கை அதன் நோக்கத்தை அடைவதை விட அதனுடைய தேடுதலை நிறைவேற்றுவதில் கழிந்து விடுகிறது என்பதை நாம் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை தேடல்கள் நம்மை மிகைத்து விடும் பொழுது நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தெளிவில்லாமல் மங்கலாகி விடுகின்றன. உண்மையாக தேவைப்படும் விஷயங்கள் தள்ளி போடப்படுகின்றன. பொருள்மிக்க விஷயங்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. இறுதியில் நமது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன, எந்த விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை அறியும் ஆற்றலை நாம் இழந்து விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, கவனமுள்ள முஸ்லிம்கள் தமது வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக அறிந்திருப்பார்கள். அவர்கள் தமது வாழ்க்கை பயணத்தில் மன அழுத்தங்கள், ஓய்வில்லாத பிஸியாக இருக்கக்கூடிய நிலை, தமது அன்றாட பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றுக்கு இடமளிக்க மாட்டார்கள். மாறாக வாழ்க்கையின் எவற்றுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எந்த விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், தமது ஒவ்வொரு முயற்சிகளின் நோக்கம் என்ன என்பவற்றை தெளிவாக அறிந்து அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறும் வகையிலே தமது வாழ்க்கை முழுவதையும் அமைத்துக் கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாழ்க்கையில் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்றைய குத்துபா 3 கருத்துக்களை உங்களின் முன் வைக்கிறது. 1, நோக்கத்துடன் வாழ்வது ஒருவரின் தரத்தை உயர்த்தக்கூடியதாகும். வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக அறிந்திருக்கிற ஒரு முஃமின் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் கவனமாக செயல்படுபவராகவே இருப்பார். அவர் நம்பத்தக்க தொழிலாளியாகவும் கல்வியை தேடுவதில் ஆர்வமிக்கவராகவும் சமூகத்திலே பழகுவதில் மகிழ்ச்சியானவராகவும் இருப்பார். அவர் ஏற்கும் ஒவ்வொரு பொறுப்பும், செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் அமானிதமாகும் என்பதையும் அறிந்தவராகவே இருப்பார். வாழ்க்கையில் தெளிவான நோக்கத்தை பெற்றிருப்பது நம்முடைய உள்புற ஒழுக்கத்தை வடிவமைப்பதாகவே இருக்கும். அந்த ஒழுக்கம் அவரது லேசான மற்றும் கஷ்டமான காலங்களிலே அவரது செயல்களுக்கு வழிகாட்டுவதாகவும் அது அமைந்துவிடும். நம்முடைய நோக்கம் மட்டும் தெளிவாக இருந்தால் அது நமது நடத்தையையும் தொழிலையும் இபாதத்துகளையும் நேர்மையானவையாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் ஆக்கிவிடும். அந்த நிலையிலே நம்முடைய வேலைகளை நாம் கவனமில்லாமல் செய்ய மாட்டோம். இபாதத்துகளை அவசரமாக நிறைவேற்ற மாட்டோம். ஒவ்வொரு செயலும் வெறும் அதன் உலகத்தினுடைய விளைவுகளால் அளவிடப்படுவது கிடையாது. மாறாக அல்லாஹ்வினுடைய பார்வையில் அதன் மதிப்பு என்ன என்பதை பொறுத்தே அதன் தரமும் அளவிடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, 2வது, உலக விஷயங்களையும்
ஆன்மீக விஷயங்களையும் சமநிலையாக செயல்படுத்த வேண்டும். இரண்டையும் பிரிக்கக்கூடாது. நாம் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே கவனமாக இருக்க வேண்டும். நமது உள்ளங்களை உலக விஷயங்கள் முழுமையாக தம் பக்கம் கவர்ந்து விடுவதற்கு அனுமதித்து விடக்கூடாது. அதே சமயம் உலக பொறுப்புகளை முழுமையாக புறக்கணித்து விட வேண்டுமென இஸ்லாம் நமக்கு வழிகாட்டவும் இல்லை. மாறாக நமது இறுதி நோக்கத்தை அடைவதற்கான வழியாக உலகத்தை நாம் பார்க்க வேண்டுமே தவிர உலகத்தையே இறுதி நோக்கமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நினைவில் கொள்ளுங்கள், உலக வாழ்க்கை நமது இறுதி குறிக்கோளாக அமைந்துவிடும் என்றால் அது பெரும்பாலும் ஏமாற்றத்தை தருவதாகவே இருக்கும். மாறாக நமது இறுதி நோக்கத்தை அடைவதற்கான வழியாக உலகத்தை பயன்படுத்தப்பட்டால் அது அல்லாஹுவின் வெகுமதியாகவும் அவனது அருள்களும் நமக்கு கிடைப்பதற்கும் காரணமாக அமைந்துவிடும். உதாரணமாக, நம்முடைய வருங்காலத்தை சீராக அமைப்பதற்காக கல்வியை கற்கிறோம். நம்முடைய குடும்பத்தார்களுக்கு உதவுவதற்காக நாம் வேலை செய்கிறோம். நலமான நிலையான வாழ்க்கையை அடைவதற்காக நாம் திட்டமிடுகிறோம். இவை அனைத்தையும் அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும், அவனை விட்டும் விலகிவிடக் கூடாது எனும் நோக்கத்தில் செயல்பட்டால் இவை அனைத்தும் வணக்க வழிபாடுகளாக அமைந்துவிடும். அவற்றுக்கு நன்மையும் இருக்கிறது. நாம் நம்முடைய அன்றாட தொழுகைகளில் பிரகடனம் செய்து ஓதுகின்ற பின்வரும் துஆவை யோசித்து பார்ப்போம். இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் ஆகிய அனைத்தும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே சொந்தமாகும். இந்த உணர்வுடன் நம்மிடம் காணப்படும் செல்வம், உடல் நலம் மற்றும் திறன்கள் ஆகிய அருள் கொடைகளுக்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டுமென நாம் ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறோம். இந்த அருள் கொடைகளை நாம் கவனத்துடனும் பொறுப்புணர்வுடனும் ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்த வேண்டுமெனவும் நினைவூட்டப்படுகிறோம். மூன்றாவதாக, முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்களை அறிவதும் அருளப்பட்டிருக்கிற அருள்கொடைகளுக்காக நன்றி செலுத்துவது. சன்மார்க்கத்தை செயல்படுத்துதல், நம்முடைய குடும்பத்தாரின் நலன், நம்முடைய வாழ்வாதாரம், தரமான வாழ்க்கை ஆகிய நமது வாழ்க்கையிலே நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் தனித்து நிற்பது கிடையாது. மாறாக அவற்றில் ஒவ்வொன்றும் மற்ற விஷயங்களை சார்ந்திருக்கின்றன. உதாரணமாக, நிலையான சுற்றுப்புற சூழ்நிலை, மரியாதையான சமூக தொடர்புகள், நாம் அமைதியாக வாழ்வதற்கும் தொழில் செய்வதற்கும் இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கும் தேவையான சூழ்நிலைகள் ஆகியவற்றை சார்ந்திருக்கின்றன. மேலே சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் நீண்ட காலமாக அனுபவித்து வருவதால் அவை நமக்கு முக்கியமானதாக தென்படாமல் இருக்கலாம். என்றாலும் இந்த அமைதியான நிலையை பாதுகாப்பதன் அவசியத்தை நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. இதுபோன்ற அருள் கொடைகளையும் அமைதியான நிலையையும் நாம் இழக்கும் பொழுதுதான் அதனுடைய அருமை நமக்கு தெரிய வரும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் இறுதி பகுதி
நமது முன்னுரிமைகளையும் நமது வாழ்க்கை பயணத்தையும் நாம் மறுசீரமைப்பு செய்வதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது. மன அழுத்தங்கள் மற்றும் ஓய்வில்லாத பிஸியான நிலைகள் ஆகியவை நம்முடைய வாழ்க்கை திசையை மாற்றி அமைப்பதற்கு அனுமதித்து விடக்கூடாது. நமது ஈமான் நமக்கு வழிகாட்டட்டுமாக. அல்லாஹ்வின் திருப்தி நமது இலக்காக அமையட்டுமாக. நாம் நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சேவையும் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக ஆக்கட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வானாக. நிரந்தரமான நன்மையின் பக்கம் நம்மை அடியெடுத்து வைப்பதற்கு நமக்கு வழிகாட்டுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم أنت السلام ومنك السلام وإليك يعود السلام. فحينا ربنا بالسلام وادخلنا الجنة دار السلام. تباركت ربنا وتعاليت يا ذا الجلال والإكرام. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله حمدا كثيرا كما مر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله تعالى فيما أمر وانتهوا عما نهاكم عنه وزجر. ألا صلوا وسلموا على النبي المصطفى فقد أمرنا الله بذلك حيث قال في كتابه العزيز: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. وارض اللهم عن الخلفاء الراشدين المهديين ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وعن بقية الصحابة والقرابة والتابعين وتابع التابعين، وعنا معهم وفيهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات
اللهم ول أمورنا خيارنا ولا تولي أمورنا شرارنا وارفع مقتك وغضبك عنا ولا تسلط علينا بذنوبنا من لا يخافك ولا يرحمنا وحول حالنا إلى أحسن الأحوال وفرج ما نزل بنا من الأهوال بقدرتك يا أرحم الراحمين. اللهم انصر إخوان المستضعفين في غزة وفي فلسطين وفي كل مكان عامة يا أرحم الراحمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واسألوه من فضله يعطكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.